உங்களுடைய மொபைலில் டவுன்லோடிங் இங்கிலீஷ் யூஎஸ் வெயிட்டிங் ஃபார் நெட்வொர்க் இப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. பட் நான் வந்து க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி என்னுடைய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது, டவுன்லோடும் ஆக மாட்டேங்குது. இதை வந்து கேன்சலில் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, ரீஸ்டார்ட் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டெமோ வந்து காட்டுறேன். ஸோ இதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் நெட்வொர்க் எல்லாமே வந்து என் மொபைலில் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய லாகினுக்கு கீழே இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் அக்கௌண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கு உள்ளே இதில் சர்ச் அசிஸ்டண்ட் அண்ட் வாய்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணுங்கள், வாய்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் கேன்சல் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறேன். கேன்சல் கொடுத்ததுக்கப்புறமா இப்போது ஃப்ரண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டக்காக இருந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டவுன்லோடு வந்து ஆயிரும். ஸோ இப்போது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அது தன்னால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மறைஞ்சிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீடெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.